பாத்தீங்களா, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நம்ம காதுல பூ சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ, நீங்க நம்பலையா? எப்படியும் ஒரு மனுஷன் நம்புவான். சரி, பழம் பறிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மரத்துல இருந்தா எல்லா பழத்தையும் பறிச்சு போட்டுற வேண்டியதுதான். ஏறி பறிக்கணுங்களா? நீ ஏறி தானே பறிக்கணும். எனக்கு அதுவே கொடுக்கும். பாக்குறீங்களா? பனைமரம் ஏறி கல்லிருக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார். சீமான் பனைமரத்தில் ஏறும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கல்லிருக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்று பனைமரத்தில் ஏறியிருக்கிறார். திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை என்ற பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிருக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார். கேள்வி என்று கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லி விளக்கம் சொல்ல தெரியணும். ஒரு பிரச்சனைனா பிரச்சனைக்கான வேறு தெரியணும், அதுக்கு தீர்வு தெரியணும். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க 4 கம்மாய் தண்ணி இங்கே வருதுன்னு. ஒரு தங்கச்சி எனக்கு 30 வயசாயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மாயும் தூர்வாரி நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்தலைங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இது என்ன செய்யுது? இதுக்கு தீர்வு நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்துவது, நீர் வழிந்தோடு ஒரு காவாய்களை அகலப்படுத்துவது. இப்போ என்ன நம்ம ஆட்சியாளர்கள் சிமெண்டை போட்டு பூசுகிறாங்க. காரணம் மண்ணரிப்புனா பல ஆயிரம் ஆண்டுகளாக நீர் மேலாண்மை செய்த ஒரு இனத்திற்கு வந்து மண்ணரிப்புக்கு சிமெண்ட் பூசுன்னு சொல்லி கொடுக்காது. மரம் வளர்க்கணும். கரையில் மரத்தை வளர்க்கும் போது மரத்தின் வேர்கள் மண்ணை கரைய விடாமல் பிடிச்சிக்கிறோம். இதுதான் இயற்கை. அந்த மரம் வளர்க்குறதுக்கு பதிலாக சிமெண்டை போட்டு பூசுனா எப்படி? அப்போ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு மாற்று இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது. அதை நோக்கி பயணிக்கணும். மண்ணில் வளர்க்காது. இப்போ இப்படி பார்ப்போம். ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கும் 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க. வருஷத்துக்கு 1.5 கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும்? வைக்கல இல்லை. இப்போ ஒரு ஒரு நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடுங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 100 நாள் வேலை திட்டம். இப்போ 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுருக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கல்ல. க்ளீன் இந்தியா இருக்கு. புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல. அது ஆகுதா? நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சு, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாத்தினியா? தானே இங்கே கேள்வி. அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளைங்க இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. எல்லா இவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுற்றுற எந்த கோள்லையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர. இதை விட்டால் வேற புகலிடம் இல்லை, போக்கிடம்